நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4th ஸ்டிச். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதுக்கப்புறம் நாட் வந்து எப்படி போடணுன்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் செயின் ஸ்டிச் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே ஆகணும். ஸோ DOUBLESTICH டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது வந்து ஒரு பேஜுக்கு சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்னு வச்சுக்கலாம். இது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட லைன். ஓகே, இப்போ டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட லைன் 1 2 3. இந்த ஆரோ மார்க்கு இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கணும். அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஸ்டிச்சஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் 1. ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் 1, இது 2. அப்போது இது 1, இது 2, அது கீழே ஒன்று போட போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சு, இது செகண்ட் லைனு, இது தேர்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். ஸோ இந்த 3 லைனு, இந்த 3 லைனில் வச்சு நம்ம இன்றைக்கி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும். இதுக்கும் பிக்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணணும். எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் பிக்சர்ஸை எடுக்கணும். ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எல்லாமே நம்ம பேஜ்லேயும் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இப்போ நிறையா ஆப்ஸ்லாம் வந்துச்சு, அந்த ஆப்போட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைனில் சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட போகிறோம். நூலை வெளியே எடுத்துட்டேன், கீழே இருக்கிறது இழுத்துட்டேன், சுற்றி மேலே எடுத்துட்டு செயின் ஸ்டிச் போட்டு லாக் ஆகி இங்கே ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டாச்சு. இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பட்டன் ஹோல் ஸ்டிச். இப்போது நம்ம போட போகிறது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். சேம் ப்ராசஸ். குத்தியாச்சு, இங்கே பாருங்கள் தேர்ட் லைனில் குத்தியாச்சு, சுற்றி மேலே இழுத்தாச்சு. நான் என் ஃப்ரேமை திருப்பில் இப்படி எடுத்துகிட்டு முகம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இதை நான் சாய்ச்சி பிடிக்கிறேன், தானாகவே லாக் ஆயிரும். ஏன்னா நம்ம நூல் வந்து கீழே டைட்டாக பிடிச்சிருக்கோம், மேலே வந்து பேக் நாட் வந்து பர்ஃபெக்டாக விழும். இதை திருப்பி இப்படி போடாதீங்க, ஓகேவா? இது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இதே இடத்துலையே இந்த ஸ்டிச்சஸோட இடத்துலையே நீங்கள் குத்தணும். எங்கே ஹூப் விந்துச்சோ லாக் விந்துச்சோ அந்த இடத்துலையே போட்டுட்டு பக்கத்தில் செயின் ஸ்டிச். சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட ப்ராசஸ் 1 2 லாக், செயின் ஸ்டிச், கீழே 3ல் 3 4, அதுக்கப்புறம் 5 வந்து லாக், 6 வந்து செயின். இது ஒரே ஒரு ஹூப்பு விட்டுட்டோம்னாக்கா ஃபுல்லாக பிரிச்சாகணும். அதுதான் இந்த ஸ்டிச்சரோட பெரிய பிரச்சனை. நான் எவ்வளோ தூரம் பிரிச்சுட்டேன் பார்த்தீங்களா? ஏன்னா எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் செயின் வர்றதுனால அந்த சிங்கிள் செயின் எனக்கு பர்ஃபெக்டாக தோணலை, அதனால் மட்டும்தான். நான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறேன். ஸோ 1 என் நூல் பிசுராக இருக்குது, செக் பண்ணுறீங்களா? வேணும்னே நான் இழுத்து போடுறதுக்கான காரணம் நீங்கள் லாஸ்ட் ஸ்டிச்சஸில் எனக்கு இந்த மாதிரி சென்ட் பண்ணதுனால மட்டும்தான். இப்படிலாம் போட்டு ஸ்டிச்சஸ் போட்டு அனுப்பியிருந்தீங்க.
இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராங் மெத்தட். ஸோ இதை நான் ப்ராப்பராக உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எனக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்துச்சு, நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இப்போ வந்து நான் போடுறது ஃப்ரெஷ்ஷாக பர்ஃபெக்டாக போட்டு இன்னொரு விஷயம், இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு இந்த ஊசியும் பிடிச்சி பழகிருச்சு, இதே நான் கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கிறேன்னாக்கா பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து த்ரெட் ஃபில்லிங்னு ஒன்று இருக்குது. ஊசியில் எப்படி த்ரெட் ஃபில் பண்ணுறது, எதுக்காக அந்த த்ரெட் ஃபில் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால சும்மா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மணி நேரம் உட்காரும்போது இந்த இரும்பாகப்பட்டது கை வழுக்கும், கையில் வேர்வை வரும். ஸோ அது வழுக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு க்ரிப்னஸ் கொடுக்கணும். இது நிறைய பேர் பென்னு வச்சு ட்ரை பண்ணுவீங்க, நிறைய ஹேக்ஸ்லாம் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. பிகாஸ் இது வந்து எப்படின்னாக்கா, அந்த பென் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணும்போது சாதாரண ஒரு பென் பிடிக்கிற மாதிரி இருக்கும். கீழே இருக்க ஊசி உள்ளே குத்திலாம் சிலருக்கு கையிலேருந்து ஊசி எடுக்க வேண்டிய நிலமெல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் ஹேக்லாம் பார்த்து பண்ணாதீங்க. சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணுவோம். ஃபோன்ஸ் பார்த்து அது பார்த்து இது பார்த்து நீங்கள் ஸ்டிச்சஸை கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஒருத்தரோட லேர்னிங்கும் ஒன்று மாறும். ஸோ அந்த லேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸை மாற்றினீங்கனாக்கா நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க. இப்போ எங்களுக்கு பார்க்கும்போது ஓகே, இதில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அப்போ இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லி தரணும்னு நான் இவங்க யோசிப்போம். ஆனால் நீங்கள் என்ன யோசிப்பீங்கனாக்கா, இவங்க இப்படிலாம் தப்பாக சொல்லி தந்திருக்காங்க, நம்ம கரெக்ஷன் பண்ணி நம்ம நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே தான் பெரிய மிஸ்டேக்ஸே வருமே. ஸோ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு பேக் டு வரேன். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல் ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 2 லைன் போடணும். 2 லைன் போட்டதுக்கப்புறம் தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இப்போ சிங்கிள் த்ரெட்டாக இருக்குது, நான் டபுள் த்ரெட்டாக எடுத்துருவேன். ஸோ நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எடுத்துட்டேன்னா இப்போ ஒரு இது பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். இந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல்லே கண்டினியூ பண்ணிக்கணும். நடுவில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோல்லே போட்டு எடுத்துடணும். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஹோல்லே போடும்போது அந்த ஓட்டையும் மறைஞ்சிரும், திருப்பி நீங்கள் இன்னொரு இடத்துல குத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸு. இங்கே தெரியுதா, நான் 3 ஸ்டிச்சஸை விட்டுட்டதுக்கான காரணம் இப்படி போடக்கூடாது. ஸோ இந்த 3 ஸ்டிச்சஸ்க்கு போடுறதுக்கான காரணம் நான் எப்படி போட்டிருக்கேன்னா, இந்த இடத்துலையும் ஒன்று போட்டுட்டேன், அதுக்கப்புறம் இங்கே ஒன்று போட்டுட்டேன், அதுக்கப்புறம் இங்கே ஒன்று போட்டிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சில் இங்கே எப்படி செயின் ஸ்டிச் போடணுன்னாக்க, இங்கே ஒரு ஓட்டை இருக்கா, இங்கே பெனில் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இங்கே ஒரு ஓட்டை இருக்கா, அதுக்கு நடுவில் ஒரு ஓட்டை இல்லாமல் இருக்கா, அது பக்கம் ஓட்டை இருக்கா, அந்த மாதிரி இங்கே எடுத்து இந்த ஓட்டியில் குத்தி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப்பில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடணும். ஏன் அப்படி போடணுன்னாக்கா, இப்படி போடுறதுனால செயின்ஸ் வந்து நெருக்கமாக வரும், நீங்கள் சின்னதாக போட பழகிடுவீங்க. இன்னொரு விஷயம், இந்த ஹோல் வந்து அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். இந்த 2 காரணத்துக்காக மட்டும்தான் அங்கே செயின் ஸ்டிச் அப்படி போடணும். நான் ஆல்ரெடி கட் பண்ணி விட்டுருக்கிறதுக்கான அர்த்தம் சரி உங்களுக்கு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து புரிய வைக்கலான்ட்டு. இப்போ ஏன் இப்படி போடுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னாக்கா, இந்த ஹோலுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு ஒரு செயின், ஹோலில் ஒரு செயின், இங்கே ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு செயின், நான் ஸ்டிச்சஸாக போடுறேன். ஸோ செக் பண்ணுங்கள். வீடியோஸ் பாதியிலே ஸ்கிப் பண்ணிவிட்டு உடனே மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டிச்சஸ் முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். 1 வெளியே எடுத்துட்டேன், அதாவது கீழே இருக்க த்ரெட்டுலேருந்து மேலே எடுத்துட்டேன். எங்கே ஓட்டை இருக்கோ அங்கேயே குத்தி செயின் ஸ்டிச் போடுறேன், கேப்பில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன், அண்ட் ஹோலில் ஒரு செயின் ஸ்டிச்.
திருப்பி குத்தி ஒரு செயின் ஸ்டிச், ஹோலில் ஒரு செயின் ஸ்டிச், கேப்பில் ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் ஹோலில். இப்படி போடுறதுனால நீங்கள் சின்ன செயின் ஸ்டிச், அதாவது நெருவ இருக்க செயின் ஸ்டிச்சை பழகுவீங்க. நாட் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீடலை தயவுசெஞ்சு 45 டிகிரியில் பிடிக்காதீங்க. அப்படி பிடிச்சாலும் த்ரெட் கட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு 90 டிகிரியில் பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே போட்டேன்னா, ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா இங்கே கட் பண்ணி எடுத்தாச்சா, முடிஞ்சிச்சு. எப்பயும் போல் த்ரெட்டை கீழே சுற்றி எடுத்துடணும். அது என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதை மாதிரி செக் பண்ணி பண்ணுங்கள். இதுக்கு ஸ்டிச்சஸ் எப்படி போடணும், ஸோ நிறைய ஸ்டிச்சஸ் மேலே தான் மிஸ்டேக்ஸ் வருது. நான் அந்த ஸ்டிச்சஸை ஃபைலில் இருக்கிறத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு செக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக பண்ணுங்கள், அதை எழுதி வைங்க. ஏன்னா இன்றைக்கி ஞாபகம் இருக்கிறது நாளைக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அதை எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு திருப்பி ஒன்ஸ் மோர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஸ்டிச்சஸ் எப்படி போடணுன்ட்டு. இங்கே போட்டிருக்கு, நான் அங்கேயே சொல்கிறேன். இங்கே ஆல்ரெடி டெமோ பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன். 1 2 3 ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் மிடில் லைன் தான் 1. ஸோ 1 மேலே லைன் 2 கீழே லைன் 3. இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி போட்டோம், ஃபஸ்ட்டு செயின் இப்படி போச்சு. அப்போது செயின் 1 இப்படி, செயின் 2 மேலே போய் அதே வழியாக கீழே இந்த இடத்துல ஒரு லாக், சேம் டைரக்ஷன் கீழே மேலே இங்கே ஒரு லாக், அதை 4ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் செயின். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கணும். ஃபார்மேட்ஸ் எழுதலைனாக்கா மிஸ்டேக்ஸ் நிறைய ஆகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். அது எழுதலைனாக்கா என்ன அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க, உங்களுக்கு நாள் கடந்து மறந்துடுச்சுனாக்கா கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்கள் கவனம் ஃபுல்லாக இங்கே இந்த ஸ்டிச்சஸில் இருக்கட்டும். இது என்ன அப்படின்னாக்கா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது ஃபைலில் இருந்து நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் போடும்போது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் நான் இப்படி தான் போட்டேன். அண்ட் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸில் இருந்துச்சு. ஸோ கீழே செயின் ஸ்டிச் போடாததுக்கான அர்த்தம் இது இப்படி போடணும். செயின் ஸ்டிச் நார்மல், அதை தான் இங்கே நான் காட்டியிருக்கேன். இங்கே நாங்கள் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, 1 மேலே லைன் 2 கீழே லைன் 3 அப்படின்ற மாதிரி 3 லாக்கு, அந்த மாதிரி நான் உங்களுக்கு எழுதியிருக்கு. ஸோ ஸ்டெப்ஸை மறக்காமல் எழுதிக்கோங்க. இதில் என்ன நான் எழுதியிருக்கேன்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். 1 ஸ்டார்ட் பண்ணியாச்சு செயின் ஸ்டிச், மேலே போய் கீழே இறங்கி விழற இடம் லாக், அப்போ 3 லாக்குன்னு போட்டிருக்கு. அதே டைரக்ஷன் தான் கீழேருந்து மேலே விழும்போது அது 4ஆக கனெக்ட் பண்ணி 4 வந்துருச்சு, 5 லாக். கீழேருந்து மேலே எடுத்தாச்சு, அப்போ அது 4 மேலே 5 லாக். அப்புறம் செயின் 1 மிடல் லைன், அதான் செயின் ஸ்டார்டிங். ஸோ அந்த செயின்லேருந்து மேலே போச்சுனாக்கா அது 2, மேலேருந்து கீழே இறங்கி அந்த இடிக்கிற பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் லாக்கு, அதை 3ன்னு சொல்லிக்கலாம். ஸோ அடுத்தது கீழே போகணும்ல, ஸோ அந்த கீழே மேலே வர்றது, கீழே வந்துட்டோன்னா அது 4 ஆயிடுச்சா, கீழேருந்து மேலே வர்றது அந்த இடம் மீட் பண்ணுற ஒரு இடம் 3 and 5 லாக் ஆகும், அடுத்தது செயினாகவும் கனெக்ட் ஆகுது. இதுதான் இந்த ஸ்டிச்சோட ஃபுல் டீட்டெயில்ஸு. ஓகேவா? இந்த ஸ்டிச்சு ஒரு கடிகாரத்துக்கு போட்டிருக்கு. ஸோ அந்த கடிகாரத்தில்
எங்கெங்கே ஸ்டிச்சஸ் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு பாருங்கள். ட்ராயிங் வந்து எப்படி இருந்தாலும் ஓகே, அந்த ட்ராயிங்கில் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடக்கூடாது, அது காமன் சென்ஸ். அப்படி போட்டாக்க என்ன நடக்கும், அது மணிக்காட்டி மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி மாறிடும். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக ஆயிடுச்சு. இது வந்து என்னோட மிஸ்டேக்ஸ். நான் ப்ராப்பராக கிளியர் பண்ணிவிட்டு இங்கே பர்ஃபெக்டாக போட்டுட்டேன். இது எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாததுனால நான் ரீஒர்க் பண்ணேன். ஸோ இதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட ஃபுல் இது. இந்த இடத்துல எனக்கு செயின்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதுனால, எப்படி அவுட்டரில் செயின்ஸ் போடுவோம், பட் இருந்தாலும் இந்த ஃபெதருக்கு செயின் ஸ்டிச் போடலாமேன்ட்டு செயின் ஸ்டிச் போட்டேன். இப்படி போடுறதுனால உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுனாக்கா மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில் நம்ம பார்க்கலாம்.